தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியான நாளாக மாறப்போகின்றது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்கின்றது. இன்று இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒரு சில கிரியைகள், இப்படி ஒரு சில காரியத்தை நம்மிடம் வைத்துக்கொண்டு அந்த காரியம், அந்த விஷயம், அந்த செயல்கள் கர்த்தருக்கு பிரியமற்ற செயலாக காணப்படும். ஆனால் நாம் என்ன கூறுவோம் தெரியுமா? இது என் வழி வந்த ஒரு செயல், இது என்னுடைய அப்பாவினுடைய அந்த பிரியமான எங்கள் குடும்பத்திற்குரிய செயல், இது என் இனத்தினுடைய செயல், இதை நான் விட்டுவிடக்கூடாது. இது விட்டுவிட்டோம், இந்த பாரம்பரியத்தை விட்டுவிட்டோம் என்றால் ஏதாவது சாபம் வந்துவிடும், ஏதாவது பாவங்கள் வந்துவிடும் என்று நாம் பயந்து அந்த கிரியைகளை, அந்த செயல்களை விடாமல் வைத்து கொண்டே இருப்போம் அல்லவா? இதைத்தான் கர்த்தர் அருவருத்து இந்த செயலை, இந்த கிரியையை, இந்த காரியத்தை நீ விட்டு நான் உனக்கு என்ன போதிக்கின்றேனோ, நான் உனக்கு என்ன கூறுகின்றேனோ, வேதாகமத்தின் வழியாக நான் உன்னை எப்படி வாழ வேண்டும் என்று கூறுகின்றேனோ அதன்படி நீ வாழ் என்று தெளிவாக கூறுகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதில் அந்த ஆபிரகாம் அவனுடைய தந்தையினுடைய அந்த கிரியைகள், அவருடைய செயல்கள் என்னவென்றால், அவர்கள் விக்கிரங்களை படைத்து உருவ வழிபாடு செய்து அதை விற்று அதன் மூலம் வாழ்ந்து வந்த அந்த குடும்பம், அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவன். ஆனால் கர்த்தர் ஆபிரகாம் என்ன கூறுகின்றார் பார்த்தீர்களா? நீ உன் தகப்பனுடைய இனத்தையும் அவர்களுடைய தேசத்தையும் அந்த வீட்டையுமே விட்டு புறப்பட்டு, அப்படி என்றால் அந்த கிரியைகளை, அந்த விக்கிர வழிபாடை, அந்த உருவத்தை செய்து விற்கின்ற அந்த தொழிலை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திற்கு வா, நான் உனக்கு என்ன சொல்கின்றேனோ அதன்படி செய், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நான் கூறுகின்றேனோ அதன்படி வாழ் என்று அழைக்கின்றார். உடனே அவன் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உடனே அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகின்றான். அவனை ஆண்டவர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடங்களாமல் போக மட்டும் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்லாமல் நான் ஆபிரகாமின் தேவன் என்று கூறினார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுதும் கூட என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மிடம் கூட அந்த பழைய பாவங்கள், பழைய கோபங்கள் கூறினால் இது என்னுடைய அப்பா அம்மாவுடைய செயல் என்று கூறுவோம், அவர்களுடைய இன்பான் நேச்சர் என்று கூறுவோம், ஒரு சில வழிபாடுகளை, முறைகளை இது எங்களுடைய பரம்பரையான செயல் என்று கூறுவோம். அப்படிப்பட்ட கடவுள் அருவருக்கின்ற கர்த்தருக்கு பிரியமற்ற செயல்களை இன்று யோசித்து பார்த்து வேதாகமத்தில் கர்த்தர் என்னென்ன கூறுகின்றார்களோ அதன்படி வாழ்வோம். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்களோ அப்படி வழிபாடு செய்வோம். எதை விட்டுவிட வேண்டும் என்று கூறுகின்றார்களோ அதை விட்டுவிட வேண்டும். எப்படி இறைவனை தொழ வேண்டும், எப்படி இறைவனை பாட வேண்டும், எப்படி இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று வேதாகமத்தில் கூறியுள்ளதோ அதன்படி நடப்போம் என்று நாம் முடிவெடுப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்படி நாம் செய்யும் பொழுது நம் குடும்பத்தில் காணப்படுகின்ற, நம் பிள்ளைகளுக்கு காணப்படுகின்ற அந்த ஒரு சில ஆசீர்வாத குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி ஆபிரகாமின் தேவன் என்று அழைத்தது போல் நம்மையும் நம்முடைய பெயரை கூறி அப்படி அழைத்து நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனை, இந்த வசனத்தின் மூலம் அப்பா, நீர் எங்களுடைய நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்ற, நாங்கள் பின்பற்றுகின்ற, நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருந்த ஏதோ ஒரு செயல் உமக்கு அருவருப்பான செயலாக காணப்படுகின்றது அப்பா. நாங்கள் இந்த செயலை, இது எங்கள் அப்பா அம்மாவுடைய அந்த செயல், எங்கள்
தாத்தா பாட்டினுடைய அந்த செயல்கள் அல்லது அவர்களுடைய பாரம்பரியம் இதை நாம் விட்டுவிடக்கூடாது என்று ஏதோ ஒரு பாவத்தில் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒன்று எங்களுடைய கோபமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய எரிச்சலாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய வழிபாடாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய ஆடை ஆபரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு செயல் நமக்கு அருவருப்பாக காணப்படுகின்றது அப்பா. நாங்கள் இன்றிலிருந்து அதை கேட்டு எது உமக்கு அருவருப்பாக இருக்கின்றது என்று அப்பா உமது பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்டு அதை விட்டுவிட்டு வேதாகமம் என்ன கூறுகின்றதோ அதன்படி வாழ்வோம் என்று என்னுடன் சேர்ந்து எந்தெந்த சகோதரனோ சகோதரியை பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் உடனே அந்த செயலை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எப்படி ஆபிரகாமை அழைத்தீரோ அதன்படி அந்த செயலை விட்டு அழைங்க அப்பா. அந்த செயலை எங்களுக்கு காண்பீங்க. அதை விட்டுவிட்டு பின்னால் நாங்கள் காத்திருக்கின்றோம். அதன்படி எங்களை வாழ கிரியை செய்யுங்க. எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வாத தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. எங்களையும் முழுமையாக உமது ஊழியத்திற்கு பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.